வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மணிமேகலை பாத்திரம் பெற்ற கதையை பார்க்கலாம் வாங்க. மணிமேகலா தேவதால் மணிபல்லவ தீவுக்கு மணிமேகலை கொண்டு வரப்படுறாங்க. அங்கே கோமுகின்ற பொய்கையிலேருந்து அவங்களுக்கு அமுத சுரபின்ற ஒரு பசிப்பினி போக்கும் பாத்திரம் அவங்களுக்கு கிடச்சிது. இந்த செய்தியை தான் இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லுது. அதாவது நம்மளுடைய சுகத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி வாழ்வதால் கிடைக்கிற இன்பத்தையும் மகிழ்ச்சியை விட எல்லா உயிர்களையும் சந்தோஷம் படுற மாதிரி செய்யக்கூடிய சேவையே அதிகமான இன்பம் தரும் அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி இது. காதல் உணர்வோ ஒரு புறம் மனக்குழப்பத்தை ஏற்படுது. இந்த நிலைமையில் சமூக சேவைக்கான ஒரு அரிய வாய்ப்பு மணிமேகலை கிடைக்குது. உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு உற்சாகத்தோடு கிளம்ப இருக்கிறா இந்த 14 பருவ நங்கை. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். தீவத்திலகை என்னும் தெய்வ பெண் மணிமேகலை யார் என கேட்டல். மணிமேகலா தெய்வம் நீங்கிய பின்னர் மணி பல்லவத்திடை மணிமேகலைதான் வெண்மணல் குன்றமும் விரிப்பூச்சோலையும் தன்மலர் பொய்கையும் தாழ்ந்தனல் நோக்கி கவதம் திரிய கடவுள் கோலத்து தீவ திலகை செவ்வனத்து தோன்றி களம் கவிழ் மகளிரின் இங்கு ஏந்திய இளந்தொடி நல்லா யார் நீ என்றலும். அதாவது மணிமேகலை மணிபல்லவ தீவில் திகழ்ச்சி நிற்கும் போது அவங்களுக்கு காவலியாக அங்கே இருக்கிற தீவ திலகை தோன்றுகிறாள். மணல் குன்றுகள், சோலைகள், அதுக்கப்புறம் பொய்கள் இதையெல்லாம் பார்த்து வியந்த மணிமேகலையை பார்த்து அழகிய வளையல்களை அணிந்த பெண்ணே நீ யார் அப்படின்னு தீவத்திலகை மணிமேகலையை பார்த்து கேட்குறாள். மணிமேகலை தன் வரலாறு உரைத்தல். எப்பிற பகத்துள் யார் நீ என்றது பொன்கொடி அன்னாய் பொருந்தி கேளாய். போய பிறவியில் பூமியின் கிழவன் ராகுலன் மனையான் இலக்குமி என் பெயர். ஆய பிறவியில் ஆடலங்காணிகை மாதவி என்ற மணிமேகலையான். என் பெயர் தெய்வம் இங்கு என்னை கொணர இம்மண் பெரும் பீடிகை என் பிறப்பு உணர்ந்தேன். இங்கு என் வரவு இது இங்கு ஏந்திய பயன் இது பூங்கொடி அண்ணா யார் நீ என்றலும். அதாவது பூமி செல்வன் என்பவனின் மனைவியான லக்ஷ்மணி என்னுடைய பெயருடன் வாழ்ந்தவள். மாதவி என்ற மணிமேகலை என்னுடைய பெயர். மணி பல்லவத்தின் பெரிய பீடிகை அருகே தெய்வம் என்னை அழைத்து வந்ததால் என் பிறப்பு வரலாற்றை அறிந்தேன் என்று மணிமேகலை கூறுகிறாள். தீவத்திலகை தன்னை குறித்து கூறுதல். ஆழிழை தன் பிறப்பு அறிந்தமை அறிந்த தீவத்திலகை செவ்வனம் உரைக்கும். இங்கு இதன் அயலகத்து இரத்தன தீவத்து ஓங்கு உயர் சமத்துத்து உச்சி மீமிசை அரவியன் கிழவோன் அடியினை ஆகிய பிறவி என்னும் பெருக்கடல் வீடுவும் அரவி நாவாய் ஆங்கு உள்ளது ஆதலின் தொழுது வளம் கொண்டு வந்தேன் இங்கு பழுதையில் காட்சி இந்நன் மணி பீடிகை தேவர்கோன் ஏவலின் காவல் பூண்டேன். தீவத்திலகை என் பெயர் இது கேள். அதாவது மணிமேகலை அவங்களுடைய பிறப்பை உணர்ந்ததை அறிஞ்ச தீவத்திலகை அவளிடம் மணி பல்லவத்துக்கு அருகில் உள்ள ரத்தனத்தீவில் சமந்த மணி கூட மணியின் உச்சியில் அறக்கடவுளான புத்தனின் திருவடிகள் உள்ளன. அது பிறவி பெருங்கடலை கடக்கிற கப்பல் போன்றது. அதில் நான் வணங்கிவிட்டு வந்தேன். குற்றமற்ற அழகிய இந்த மணிப்பீடத்தை தேவர்களின் அரசரான இந்திரனின் கட்டளைப்படி நான் பாதுகாத்து வருகிறேன். என் பேர் தீவத்திலகை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீவத்திலகை புத்த பீடிகை மற்றும் அமுத சுரபியின் பெருமைகள் கூறல். தர்ம தலைவன் தலைமையில் உரைத்த பெருமைசால் நல்லறம் பிறரா நோன்பினர் கண்டுகை தொழுதோர் கண்டதன் பின்னர் பண்டை பிறவியர் ஆகுவர் பயன்தொடி அரியர் உலகத்து ஆகு அவர்க்கு அறமொழி உரியது உலகத்து ஒரு தலையாக அங்கனம் ஆகிய அணியிழை இது கேள். இங்கு இப்பெரும் பெயர் பீடிகை முன்னது மாமலர் குவலையும் நெய்தலும் மயங்கிய கோமுகி என்னும் கொழுநீர் இலச்சி இறுதியில வேணிலில் எதிர்கதிர் இடப்பத்து ஒரு பதின் மேலும் ஒரு 3 சென்ற பின் மீனது இடைநிலை மீனத்து அகவையின் போதி தலைவனோடு பொருந்தி தோன்றும் அபுத்திரன் கை அமுத சுரபி என்னும் மாபெரும் பாத்திரம் மடக்கொடி கேளாய். அந்நாள் இந்நாள் அப்பொழுது இப்பொழுது நின் ஆங்கு வருவது போலும் நேரிழை ஆங்கு அதன் பேர்த்த ஆறுழிர் மருந்து வாங்குனர் கையகம் வருந்துதல் அல்லது தான் தொலைவு இல்லா தகமையது ஆகும். நறுமலர் கோதை நின் ஊர் அங்கன் அரவணன் தன்பால் கேட்குவை இதந்திரம் என்று அவள் உரைத்தலும் இளங்கொடி விரும்பி மண் பெரும் பீடிகை தொழுதனல் வணங்கி தீவத்திலகை தன்னோடு கூடி கோமுகி வலம் செய்து கொள்கையின் நிற்றல். அதாவது குவலையும் நெய்தலும் நிறைந்த கோமுகி என்னும் பொய்கை அருகில் இந்த பாத்திரம் தோன்றும். அதாவது உணவு பெறுபவர் பாத்திரம் தோன்றும். அது கையை வருத்தாமல்
அல்ல குறையாமல் உணவு வழங்கும் தன்மையானது இந்த பாத்திரம். இதை பற்றின கூடுதல் விவரங்களை உங்கள் ஊரில் இருக்கிற அரவணன் நண்பரிடம் கேட்டு நீ தெரிஞ்சுக்கலாம் என்று தீபத்திலக மணிமேகலைன்னு கூறுகிறார். அமுத சுரபி பாத்திரம் மணிமேகலை கைக்கு கிடைத்தல். எழுந்து வலம் புரிந்த இளங்கோடி செங்கையில் தொழுதமை மரபின் பாத்திரம் புகுதலும் பாத்திரம் பெற்ற பைந்தோடி மடவால் மாத்திரையின்றி மணமகள் ஏதி. அதாவது மணிமேகலை கோமுகி பொய்கையை வலம் வணங்குறாங்க. வணங்கிய கையில் அமுத சுரபி தானவே புகுந்துக்குது. அளவென்ற மன சந்தோஷத்தை அடைஞ்ச மணிமேகலை புத்தத்தேவனை போற்றி துதித்தல். மாறனை வெல்லும் வீர நின்னடி தீநெறி கடும்பகை கடித்தோய் நின்னடி பிறர்க்கு அறம் முயலும் பெரியோர் நின்னடி துறக்கம் வேண்டா சொல்லோய் நின்னடி என் பிறர்க்கு ஒழிய இறந்தோய் நின்னடி கண் பிறர்க்கு அளிக்கும் கண்ணோய் நின்னடி தீமொழி அடைந்த செவியோய் நின்னடி வாய்மொழி சிறந்த நாவோய் நின்னடி நரகர் துயர்கெட நடப்போய் நின்னடி உரகர் துயரம் ஒழிப்போய் நின்னடி வணங்குதல் அல்லது வாழ்த்தல் என் நாவிற்கு அடங்காது என்ற ஆழே முன்னர் போதி நிழல் பொருந்தி தோன்றும் நாதன் பாதம் நவைக்கெட ஏந்தி தீவ திலகே சேழிக்கும் உரைக்கும். அதாவது காம வேலையாக மாறனை வென்ற வீரனின் திருவடிகள், தீர வழிகளில் பகைமையை விலக்கியவனின் திருவடிகள், பிறருக்கு அறம் கிடைக்க உழைக்கும் பெரியவனின் திருவடிகள், சொர்க்க இன்பத்தை விரும்பாத பழையோனின் திருவடிகள், பிறருக்கு மெய் உணர்வை வழங்கும் கண்ணியோனின் திருவடிகள், தீய சொற்கள் கேட்காத செவியும் உண்மையை உரைக்கும் நாவினை உடையவனின் திருவடிகள், நரகத்தில் உள்ளோரின் துன்பத்தை கெடுக்க நடப்பவனும் நரகாரின் துயரத்தை நீக்குவனுமாகிய நாதனின் திருவடிகள். இத்தகைய பெருமை வாய்ந்த புத்தரின் திருவடிகளை வணங்குதல் அன்றி முழுமையாக வாழ்த்துவது என் நாவுக்கு அடங்காது என்று மணிமேகலை கூறினாள். அதுக்கப்புறம் போதி மரத்தின் நிழலில் தோன்றும் புத்தநாதனின் பாதங்களை வணங்கி தீவ திலகைக்கு மணிமேகலை உரைக்கிறாள். பசி கொடுமையின் விளைவுகள். குடிப்பிறப்பு அழிக்கும் விருப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும் புனை வீடுவும் நான் அணிகளையும் மானிடில் சிதைக்கும் பூன் முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினை என்னும் பாவி அது தீர்த்தோர் இசை சொல் அளவைக்கு எண்ணா நிமிராது. அதாவது ஒரு நல்ல குடிப்பிறப்பு பெருமையை அழிச்சுவிடும். அவரோட இருக்கிற நல்ல உயர்ந்த சிறப்புகளை நற்பண்புகளையும் கொள்ளும். அவர் கற்ற கல்வியாக பெரிய தெப்பத்தையும் கைவிட செய்யும். நாணம் என்னும் அணியை கழற்றி எறிய செய்து உடலுள்ள மாண்பான அழகை கிடைக்கும். இதெல்லாம் பசியால் வருந்தி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடியது. அத்தகையவர் வீட்டு வாசலில் போய் மற்றவங்க வீட்டு வாசலில் பசியால் போய் நிற்க செய்யும். கொடுமையான பசி என்னும் பாவியை போக்கி உணவு வழங்கும் வல்லர்களின் புகழை பாட எனது நா போதாது என்று இந்த பாடல் அதோடைய பெருமையை எடுத்து சொல்லுது. விஸ்வாமித்திரன் உற்ற பசி. புல்மரம் புகைய புகழ் அழல் பொங்கி மண் உயிர் மடிய மழைவளம் கரத்தலும் அரசு தலை நீங்கிய அருமறை அந்தணன் இருநில மருங்கின் யாங்கினும் திரிவோன் அரும் பசி கலைய ஆற்றுவது காணான் திருந்தான் நாய் உன் தின்னுதல் உருமோன் இந்திர சிறப்பு செய்வோன் முன்னர் தோன்றிய வானவர் பெருந்தகை மழைவளம் தருதலின் மண் உயிர் ஓங்கி பிழையா விலையுள் பெருகியது அன்றோ. அதாவது நாட்டில் மழையே பெய்யாமல் வெயில் பயங்கரமாக அடித்து புல் மரம் எல்லாம் புகைய அளவுக்கு வெப்பம் மிகுந்து உயிர்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கு. அரசர் பதவியை விட்டு நீங்கிய தவமிருந்த அந்தணன் அதாவது விஸ்வாமித்திரன் பசி தாங்காமல் உண்ணத்தக்காத நாயோடு கறியை தின்றதுக்கு அவர் முயல்றான். அவன் பசியை நீக்கத்துக்காக இந்திரன் சிறப்பு செய்ய துணிந்த போது இந்திரன் தோன்றி நாடு முழுக்க மழை வளம் பெருக செய்தான். அதனால் உயிர்களும் விளைச்சலும் செழித்தோங்கின. பசிப்பினி போக்குவோரின் சிறப்புகள். ஆற்றுணர் அளிப்போர் அறவிலை பகர்வோர் ஆற்றாமாக்கல் அரும்பசி களைவோர் உலகின் மெய்நறி வாழ்க்கை மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உயிர்கொடை பூண்ட உறவோய் ஆகி கயக்கு அரு நல்லறம் கண்டனை என்றாலும். அதாவது பசியால் வாடி வருந்தும் மக்களுக்கு உணவு கொடுக்குறவங்க அவங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு உயிரையே கொடுத்துருக்காங்க. பசியை போக்குற அறமே உலகில் மிக சிறந்த மெய்யான நெடிய வாழ்க்கை ஆகும். ஏழைகளோட பசி பிணியை தீர்க்கும் உயரிய அறத்தை கடைபிடிப்பவரே வலிமையான அருளும் கொண்ட பெரியவர் என்பதை குறிக்கிறது தான் இந்த பாடல். மணிமேகலை மகிழுடன் இசைத்தல். விட்ட பிறப்பில் யான் விரும்பிய காதலன் திட்டி விடம் உண செல் உயிர் போவழி உயிரோடு வேவேன் உணர்வு ஒளி காலத்து வெயில் விளக்கு அமையத்து விலக்கி தோன்றிய சாத சக்கரன் தனையான் ஊட்டிய காலம் போல்வது ஓர் கணமாய்க்கு உற்றோன் ஆங்கு அதன் பயனே ஆறுயிர் மருந்தாய் ஈங்கு இப்பாத்திரம் என் கை புகுந்தது நாவலோடு பெரிய மாபெரும் தீவத்து வித்தி நல் அறம் விளைந்த அதன் பயன்
தூய்ப்போர் தன்மனை துணிச்சிதர் உடுத்து உருக்காய் பெரும் பசி அனைத்திற்கு இறங்கி வெயில் என முனியாது புயல் என மடியாது புறங்கடை நின்று புன்கண் கூர்ந்து முன் அறங்கடை நில்லாது அயல்வோர் பலரால் ஈன்ற குழவி முகங்கண்டு இறங்கி தீம்பால் சுரப்போல் தன்முலை போன்றே நெஞ்சு வழிபடுவோம் விஞ்சை பாத்திரத்து அகன்சுரை பெய்த ஆர்வுயிர் மருந்துவார் முகம் கண்டு சுரத்தல் காண்டல் வேட்கையே என முற்பிறப்பில் தான் விரும்பிய கணவனிடம் உண்டதால் துயருற்று கனகத்தில் மயங்கியதையும் சாது சக்கரன் என்ற முனிவருக்கு உணவு வழங்கிய நற்செயலை செய்ததையும் மணிமேகலை கனவு போல் நினைவு கூறுகிறாள். அந்த முனிவருக்கு பசியார உணவு இட்டதன் பயனாகவே இன்று அமிர்தசுரபி என்னும் அரிய பாத்திரம் தன் கைக்கு வந்து சேர்ந்ததாக கூறுகிறார். நாவல் தீவில் பலரும் பசியால் வாடி வெயில் என்றும் பாராமல் பலர் வீடுகளின் கதவேறி நின்று ஏங்குவதைக் கண்டு இறங்குகிறார். பெற்றெடுத்த குழந்தையின் முகத்தை கண்டதுடன் தன் சுரக்கும் தாய்ப்பாலை போல பசியால் வாடுவோரின் முகம் கண்டு இப்பாத்திரம் இன்னுயிர் காக்கும் உணவை சுரக்க வேண்டும் என்று மணிமேகலை விரும்பி தொழுகிறார். தீபத்திலகை மணிமேகலை வாழ்த்துதல். மறந்தேன் அதன் திறம் நீ எடுத்து உரைத்தனை அறம் கரியாக அருள் சுரந்து ஊட்டும் சிறந்தோர் அல்லது செவ்வனம் சுரவாது ஆங்கனம் ஆயினை அதன் பயன் அறிந்தனை ஈங்க நின்று எழுவாய் என்று அவள் உரைப்ப. அதாவது தீபத்திலகை மணிமேகலையிடம் அமுதசுரபி பாத்திரத்தின் பெருமைகளையும் அதன் வரலாற்றையும் எடுத்து சொல்கிறாங்க. அதை கேட்ட மணிமேகலை அதன் சிறப்பை மறந்து விட்ட தன்மையை எண்ணி வியந்து அவளுக்கு நன்றி கூறினாள். அறத்தை சாட்சியாக கொண்டு அருள் சுரந்து ஊட்டும் அமுதசுரபி பாத்திரம் தகுதியான சிறந்தோர்க்கு அல்லாமல் மற்றவருக்கு செவ்வனே சுரக்காது. அந்த உண்மையை நீ இப்போது அறிந்தாய். இனி இங்கிருந்து எழுந்து செல்வாயாக என்று தீபத்திலகை மணிமேகலையிடம் கூறுகிறார். மணிமேகலை இல்லம் திரும்புதல். தீபத்திலகை தன்னடி வணங்கி மாபெரும் பாத்திரம் மலர்கையில் ஏந்தி கோமகன் பீடிகை தொழுது வலம் கொண்டு வானோடு எழுந்த மணிமேகலை தான் வழு அழு தெய்வம் வாய்மையின் உரைத்த எழுநாள் வந்தது என் மகள் வாரால் வழுவாய் உண்டு என மயங்குவோல் முன்னர் வந்து தோன்றி அந்தில் அவர்கூர் அற்புதம் கூறும். அதாவது மணிமேகலை மணிபல்வத்தீவில் உள்ள காவல் தெய்வமான தீபத்திலகையின் திருவடிகளை வணங்குகிறாள். அரிய அமுதசுரபி என்னும் மாபெரும் பாத்திரத்தை மலர் போன்ற கைகளில் ஏந்தி கொண்டாள். புத்த பெருமானுடன் பீடிகையை தொழுது வலப்புறமாக சுற்றி வந்தாள். அங்கிருந்து வான் வழியே எழுந்து புறப்பட்டாள். மணிமேகலா தெய்வம் கூறிய 7 நாட்களும் முடிந்து விட்டன. தன் மகள் இன்னும் வரலையே என்று வருந்த மயங்கி கொண்டிருந்த தாய் மாதவியின் முன் தோன்றினாள். மாதவிக்கு அவரது முற்பிறப்பை உடைத்த மணிமேகலை. ரவிவர்மன் ஒரு பெரு மகளே துரக தானே துச்சந்தேவி அமுத பதிவயிற்று அரிதில் தோன்றி தவ்வையர் ஆகிய தாரையும் விரையும் அவ்வையர் ஆயனர் நும்மடி தொழுதேன் வாய்வகதாக மானிட யாக்கையில் அரவண அடிகளை காண்போமாக தீவினை அறுக்கும் செய்தவம் நுமக்கு சங்கு அரவண வடிகள் தம்பால் பெருமின் செறித்தொடி நல்லீர் பிறப்பு இங்கு இது அபுத்திரன்கை அமுத சுரபி என்னும் மாபெரும் பாத்திரம் நீருறும் தொழும் என தொழுதனர் ஏந்திய தூமொழி யாரோடும் பழுது அறு மாதவன் பாதம் படர்க்கவும் எழுகென எழுந்தனல் இளங்கோடி தான் என். மணிமேகலை தன் முற்பிறவி தாயான அமுதபதியின் வயிற்றில் தோன்றி அவளுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளான தாரை வீரை ஆகியோரை நோக்கி என் தமக்கையாரே என்று அழைத்து வணங்குகிறாள். மானிட பிறவி எடுத்தவர்கள் செய்ய வேண்டிய அறங்களை செய்து தீவினைகளை அறுக்கும் அரவண அடிகளை கண்டு வணங்குவோமாக என்று கூறுகிறாள். அபுத்திரன் கையில் இருந்த மாபெரும் பாத்திரமாக அமுத சுரபி உங்களது தொழுகைக்கு உரியது என்று கூறி தூய மொழிகளுடன் மாதவனின் பாதங்களை நோக்கி செல்ல எழுக என்று இளங்கோடி போன்ற மணிமேகலை அழைக்கிறாள். இத்துடன் இது முடிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.